ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 600க்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், 8 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், தயிர், லெமன், அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, புதினா, மிளகா, தாளிக்கிறதுக்கு வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் அந்த பூ அதை எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலா பார்க்கலாம். இஞ்சி பூண்டு, உப்பு, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ எடுத்து வச்ச ஆனியனை நாங்கள் போட்டோம். இதெல்லாம் இப்போது வதக்கிக்கலாம். இது நல்லா லைட் பிங்க் வர வரைக்கும் நல்லா இதை விட்டுருக்கோம். நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட் பிங்க் கலரில் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம். நான் 3 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நான் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இது ஸ்மாஷ் ஆகும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம மசாலா போடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா. இப்போ மசாலா போட்டு வதக்கியாச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து நான் தயிர் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கன் போட்டது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் 2 பச்சை மிளகாய் வெட்டி போடுறேன். இப்போது இந்த கிளாஸில் நான் 2 வாட்டி தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இதை கிண்டிக்கலாம். இது நல்லா கொதித்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போடலாம். அரை கிலோ அரிசி நாங்கள் ஊற வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். நம்ம அரிசி போட்டோம். இந்த டைமில் வந்து 1/2 லெமனை வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம வேக வச்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய்.